ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இன்றைக்கி 4 கப்ஸ் செஞ்சு செய்ய சொல்லி தர போகிறேன் உங்களுக்கெலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு A4 ஷீட்டை எடுத்திருக்கேன். அந்த A4 ஷீட்டை ஒரு கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது அப்படியே நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த ஃபோல்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி கிடச்சிருக்கோம். பார்த்தீங்களா? ப்ளஸ் மாதிரி கிடச்சதில் இதுதானே மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி எல்லா கார்னர்ஸையும் இந்த மாதிரி மிடில் பாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 4 கார்னர்ஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணோம். பார்த்தீங்களா? 4ஆக நார்மலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளாக மடிப்போம் பாருங்கள். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி உள் பக்கமாக மடிக்கணும். அதாவது நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம்ல கார்னர்ஸையும், அது உள்ளே போயிடணும், வெளியே தெரியக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நார்மலாக ஸ்கொயர் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டாச்சா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே நார்மலாக இருக்கும். இதை இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பக்கத்தோட பேக் சைடில் திருப்பிக்கோங்க. இப்போது இங்கே ஒரு மிடில் பாயிண்ட் இருக்கும்ல, இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு இதையெல்லாம் அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்க. உங்களுக்கு இங்கே 2 காலமாக பிரிஞ்சிருக்கும். ஃபோல்ட் பண்ணிட்டு மீட் பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக இருக்கும். இதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா கார்னர்ஸை, அது உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு மடித்த மாதிரி ஸ்கொயராக மடிச்சுக்கோங்க. ஸ்கொயராக மடிச்சிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள் பக்கம் எப்படி இருக்கும், வெளிப்பக்கம் எப்படி இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் கையை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் கையில் மாட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உள்ளே நீங்கள் இப்படி இருக்குல்ல, இதில் நீங்கள் நம்பர்ஸ் எழுதணும். 1 2 3 4 5 8 வரைக்கும் எழுதணும். இதுக்குள்ளே இங்கே 1 கீழே ஒரு டேரு, 2 கீழே ஒரு டேருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எழுதணும். டேர் எழுதிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தோன்ற கலர்ஸ் எழுதி முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்.